திமுக விசிக கூட்டணியில் வீசுகிறது புதிய புயல். அதாவது விஜயுடன் கைகோர்த்த விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுன் முதலமைச்சர் பதவியை குறிவைக்கிறாரா திருமாவளவன் என்றும் தற்பொழுது பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏன் இவ்வாறு பேச ஆரம்பித்திருக்கிறார்கள்? நேற்று ஒரு நிகழ்வு ஒன்று நடந்ததுங்க சென்னையில். அதாவது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பற்றிய ஒரு புத்தகம் வெளியீட்டு விழா. ஆனால் இதில் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விஜய் அந்த நிகழ்வில் பங்கேற்கிறார். இந்த நிகழ்வில் திருமாவளவன் பங்கேற்றால் எங்கே கூட்டணி நேராக விஜயுடன் திருமா கைகோர்க்கிறாரா? அதிமுகவும் அதில் வரும். ஏன்னா விஜய் அதிமுகவை விமர்சிக்கவே இல்லை, திமுகவை தான் கடுமையாக விமர்சிக்கிறார். எனவே இந்த சந்தேகங்கள் எழ ஒரு இடம் கொடுத்து விடக்கூடாது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காரணத்தினால் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நான் பங்கேற்கல அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அவருடைய கட்சியில் மிக முக்கிய நபராக சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும். இங்க ஒருத்தர் ஐஸ்கிரீம் ஜூஸ் கடை வச்சு மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுன் பங்கேற்றார். அவர் பேசியது சரவடி போல் பற்றி கொண்டது, கூட்டணிக்கு விரிசல் ஏற்படுத்தும் வகையில் அமைந்துவிட்டது. முதல்ல விஜய் என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாஜக திமுகவை தாக்கி வழக்கம் போல பேசினார் விஜய். கட்சி ஆரம்பித்து மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்தியிலிருந்து பாஜகவை குறிவைக்கிறார். அதைவிட அதிகமாக திமுகவை விமர்சனம் செய்கிறார். முதல்ல விஜய் என்ன பேசினார் பார்த்து விடுவோம். நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே விஜயாவது யார் தனக்கு எதிரிகள் என்பதை முன்னரே அறிவித்து விட்டார். ஒன்று பாஜக, இன்னொன்று திமுக. அப்படி இருக்கும் பொழுது திமுகவை தாக்கி பேசுகிறார். இதில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. ஆனால் விசித்திரம் என்ன அப்படின்னா, இந்த நிகழ்வில் பங்கேற்ற விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுன் மிக முக்கிய நபராக பார்க்கப்படுகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில். அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவை கடுமையாக தாக்கி பேசிவிட்டார். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. தமிழகத்தை ஆள வேண்டும் என்றால் ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும். இதை பார்த்தவங்க எல்லாம் தெளிவாக சொன்னாங்க. திரு ஆதவர்ஜுன் யாரை குறிவைக்கிறார் என்றால் பகிரங்கமாக திமுகவை குறிவைக்கிறார். அது மட்டும் இல்லை, உதயநிதியை குறிவைக்கிறார். துணை முதலமைச்சர் உதயநிதியை குறிவைக்கிறார் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் இன்று பத்திரிகையாளர்கள்லாம் கேட்டாங்க. அவர் 2 பதில்களை சொல்லியிருக்கார். ஒன்று, விஜய் இவ்வாறு பேசியிருக்கிறாரே, உங்கள் கூட்டணியெல்லாம் மைனஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு என்று கேட்டதற்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு, சினிமா செய்திகள்லாம் நான் பார்க்கறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். இரண்டாவது, ஆதவர்ஜுன் விசிகா உங்களோட கூட்டணியில் இருக்காரு, அவர் இப்படி பேசியிருக்காரு, உங்களுக்கு எதிராக பேசியிருக்கிறாரு என்று கேட்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, பிறப்பால் இங்கே யாரும் முதலமைச்சர் ஆகிறது கிடையாது, மக்கள் ஓட்டு போட்ட காரணத்தினால்தான் ஒருவர் முதலமைச்சர் ஆகிறார் என்ற அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இவ்வாறு பேசியிருக்கிறார் என்று காட்டமாக பதில் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்த டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கூட்டணியில் இருந்து கொண்டே கடுமையாக திமுகவை தாக்கிவிட்டார்.
ஆதவர்ஜுன். இப்பொழுது அந்த கட்சியை சேர்ந்தவர்கள், குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆதவ் அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகிறாரா என்ற கேள்வியை அவரிடம் முன்வைத்த போது அவர் என்ன சொல்றார், இல்லை இதை நாங்கள் உள்ளுக்குள்ளே பேசுவோம், அதாவது அந்த கட்சியில் என்ன சொல்றாங்க, நாங்கள் நோட்டீஸ் கொடுத்து கேட்போம் என்று சொல்லப்பட்டாலும் இதுவரை அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற காரணத்தினால் தற்பொழுது எவ்வாறு பேச ஆரம்பித்து விட்டாங்கன்னா, தமிழக அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க ஒருவேளை திருமா ஆதவ் அர்ஜுனை ஆதரிக்கிறாரா, அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் அவர் திமுகவோடு கூட்டணியை விரும்புகிறார், அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லையாயின் அவர் பேசியதில் இவருக்கும் உடன்பாடா, இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அடுத்த கட்டமான பேச்சு தமிழக அரசியல் சர்க்கிளில் என்ன அடிபடுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விஜய் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து பாஜகவையும் திமுகவையும் கடுமையாக விமர்சிக்கிறார், ஆனால் அதிமுகவை விமர்சிக்கவே இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு கூட்டணி அமைக்கலாமா, அதற்கு அடித்தளம் இடுகிறாரா என்ற பேச்சும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. காரணம் என்னன்னா, அதிமுக ஒரு கணிசமான வாக்கு வங்கியை கையில் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. திமுகவிற்கும் அதிமுகவிற்கும், ஆட்சியை பிடிப்பவர்களுக்கும் எதிர்க்கட்சியாக இருப்பவர்களுக்கும் சில வாக்கு பர்சன்டேஜ்கள் மட்டுமே வித்தியாசம். விடுதலை சிறுத்தைகளை கட்சிகளை திமுகவிலிருந்து பிரித்து இந்த பக்கம் கொண்டு வந்தாலோ, விஜயனுடைய கட்சிகள் புதிதாக ஒரு சில பர்சன்டேஜ்களை வாங்கினாலோ ஆட்சி அமைத்து விடலாம் என்ற கணக்கில் மூவரும் காய் நகர்த்துகிறார்களா என்ற அரசியல் வட்டாரங்களில் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்த கட்ட பேச்சு இப்போ என்ன போகிறது என்றால், முதலமைச்சர் பதவியை குறிவைக்கிறாரா திருமாவளவன் என்று பேசுகிறார்கள். அதற்கு காரணமும் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் தான். அவர் என்ன பேசினார் என்பதை நீங்களே கேளுங்கள். ஒரு சாதாரண மனிதன் ஒரு முதலமைச்சரா வரணும், ஒரு தலித் ஒரு முதலமைச்சரா வரணும்னு சொல்லும் பொழுது அதில் முதல் குரலாக ஒலித்த குரல் திரு விஜய் அவர்களுடைய குரல். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஏன் சொல்லக்கூடாது, அதை ஏன் ஒளிச்சு வைக்கணும்? அதுக்கு ஸ்ட்ராட்டஜிலாம் தேவையில்லை. இனிமேட்டு அரசியல ஒளிச்சு வச்சு பண்ண வேணாம், எடுத்தவொடனே ஸ்ட்ரைட்டா நெஞ்சுக்கு நேரா பேசுவோம், முதுகு பின்னாடி பேசலாம் தேவையில்லை. எதுக்கு பயம்? ஒரு தலித் முதலமைச்சராக வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுன் பேசியிருக்கிறார். இது விஜய்க்கே சற்று ஆச்சரியப்படும்படியாக அமைந்தது என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். காரணம் என்ன? தான் முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணத்தில் விஜய் அமர்ந்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தான் கூட்டணி அமைத்தால் முதலமைச்சர் என்று உறுதியோடு கூட்டணி அமைக்க முயற்சித்து கொண்டிருக்கிறார். இந்த நிலைமையில் ஆதவ் அர்ஜுன் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு தலித் முதலமைச்சராக வேண்டும், அதற்கு அடித்தளமிட்டார் விஜய் என்று பேசிவிட்டார். ஒருவேளை 3 பேரும் கூட்டணி அமைத்தால் முதலமைச்சர் பதவி சுழற்சியில் வருமா? ஏற்கனவே இந்த ஃபார்முலாவை சில மாநிலங்களில் பயன்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் சொன்னவாறு முதலமைச்சர் பதவியை கொடுக்குறாங்களா அடுத்த கட்சிக்கு என்பதில் குழப்பம் வந்து ஆட்சியும் கவிழ்ந்திருக்கிறது. அந்த வகையில் ஏற்கனவே திருமா அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று பேசியது விசிகாவினர். அதிலும் ஆதவ் அர்ஜுன் அவருடைய பெயர் அதிகமாக பேசப்பட்டது. அதே நேரத்தில் இப்பொழுது ஒருவேளை திமுகவில் துணை முதலமைச்சர் பதவி அவர்கள் ஏற்கனவே இருக்கும்போது கொடுக்கவில்லை, அது அல்லது புதிதாக ஆட்சி அமையும் பொழுது உறுதியாக எதுவும் தகவல் இல்லை என்றால் இந்த பக்கம் கூட்டணிக்கு வந்து முதலமைச்சர் பதவியை கேட்கலாமா, சுழற்சி முறையில் கேட்கலாமா என்ற வகையில்தான் ஆதவ் அர்ஜுன் பேசியது அமைந்துள்ளதாக எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது என தமிழக அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ திமுகவை பொறுத்தவரை மௌனம் காக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் உற்று கவனித்து கொண்டிருக்கிறோம், ஆனால் எங்களுடைய கூட்டணி இப்போது உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டிப்ளமேட்டிக்காக சொன்னாலும் உள்ளுக்குள் அவர்களின் கோபம் நன்கு தெரிகிறது. ஏன்னா உதயநிதி பத்திரிகையாளர்களிடம் பேசும் பொழுது அந்த கோபமானது வெளிப்பட்டதை பார்க்க முடிந்தது. அதே போல இப்பொழுது புதிய புயல் கிளம்பி இருக்கிறது. ஆனால் இந்த புதிய புயலுக்கு முடிவுரை யார் எழுதுவார்கள் என்ற கேள்வியை முன்வைக்கும் பொழுது திருமாவளவன் கட்சியிலிருந்து ஒரு மிக முக்கிய பிரமுகர், எல்லாரும் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக கேள்விப்பட்டிருப்பாங்க, லாட்டரி கிங் என திரு மார்டின் அவர்களுடைய மருமகனான ஆதவ் அர்ஜுன் அவர்கள் மிகவும் செல்வாக்கு மிக்கவராக, மிகப்பெரிய செல்வந்தராக அனைவராலும் பார்க்கப்படுகிறார். அது மட்டுமில்லை, அந்த ஃபங்க்ஷனில் பேசும்போது அவரே சொன்னார், என்னுடைய பெரியம்மா திலகவதி ஐபிஎஸ் முதல் ஐபிஎஸ் அதிகாரி தமிழகத்தில் என்று. அதனால் அவருக்கு செல்வாக்கு மிக அதிகம். அவ்வாறு இருக்கும் ஒருவர் இப்படி பேசிவிட்டார்.
திருமாவளவன் அவர்கள் இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நடவடிக்கை எடுப்பாரா, எடுக்க மாட்டாரா, முடிவுரை எழுதுவாரா, முடிவுரை எழுத மாட்டாரா, அனைத்திற்குமான பதில் திருமாவளவன் அவர்களிடம் மட்டுமே உள்ளது. அவர் என்ன காயை எப்படி நகர்த்தப் போகிறார் என்பதை பொறுத்தே அரசியல் கூட்டணிகளின் நிலைப்பாடை தற்பொழுது புரிந்து கொள்ள முடியும் என்று அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது.